லல்லியக்கா வீட்டு கல்யாணத்துக்கு வந்தாச்சு. இந்த பொடிப்படையில ரெடி பண்ணி கூட்டியாரக்குள்ள மணி 7:45 ஆயிடுச்சுங்க. ஒரு வழியாக வந்தாச்சு. பொண்ணு மாப்பிள்ளையும் போய் பார்த்துட்டு வந்து உட்காந்தாச்சு. எங்கள் ஏரியா கவுன்சிலர், வார்டு மெம்பர்னு எல்லாரும் வந்து வாழ்த்து தெரிவிச்சிட்டு இருந்தாங்க. நாங்களும் உட்காந்து வாழ்த்தும் வம்பு இழுத்துக்கிட்டு இருந்தோம். என் தம்பி என்ன சொல்கிறான்னு தெரியுங்களா? என்னத்தை ஊற்று ஊற்று பார்க்குறேன்னு கேட்குறான். நான் ஒன்றும் பார்க்கல, அந்த அம்மா போட்டது செயின் நல்லா இருக்குன்னு, நீ திருந்தவே மாட்டியா அப்படின்னு என்னை கேட்குறான். ஏங்க, பொம்பளைகளுக்கு கல்யாண வீட்டில் போனால் என்னங்க வேலை? எந்த பட்டு புடவை நல்லாயிருக்கு, எந்த ஜாக்கெட் டிசைன் நல்லாயிருக்கு, எந்த நகை நட்டு நல்லாயிருக்கு, இதைத்தானங்க பார்ப்பாங்க. அதை ஏன்டி பார்க்குறேன்னு இவன் கேட்குறான். இவனுக்கு எதுக்கு தேவையில்லாத, சரி நீ என்னடா அங்கிட்டு பார்க்குற அப்படின்னு சொல்லி நான் கேட்டால், இல்லை சாப்பாட்டு பந்திக்கு போகிற வழி எங்கிட்டு இருக்குன்னு என்கிட்டயே கேட்குறான். இவங்களை கூட்டிக்கிட்டு நான் வந்தேன் பாருங்க, என்னை சொல்லணும். பொண்ணு நல்லா அழகாக இருக்குதுங்க. தம்பி சின்ன பையன்லேருந்து எனக்கு ரொம்ப தெரியும். ஐயப்பன் பேர், படிச்சிருக்கா. அப்படி ஐடியில் வேலை செய்கிறாரு. வந்தாச்சு. அது அவங்க அக்கா அந்த பிறத்தெல்லாம் வந்துச்சுல அது. இது என்ன கேட்குறா பார்த்தீங்களா? சாப்பாட்டு கொஞ்சமாக சாப்பிடுவேன் இல்லை நிறையா சாப்பிடுவேன்னு கேட்குறேன். வைக்கிறத